நரசிம்மர் தன்னுடைய பக்தன் பிரகலாதனுக்காக ஹிரண்யனை வதம் செய்கிறார் இல்லையா? அந்த மாதிரி வதம் செய்த பிறகும் கூட தன்னுடைய கோபம், ஆக்ரோஷம் இதெல்லாம் துளியும் குறையாமலேயே இருந்தாராம். இதை பார்த்த தேவர்கள் நரசிம்மர் இப்படியே இருந்தா நரசிம்மரை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு இவர் எப்படி அருள் புரிவார் அப்படின்றத நினைச்சு பயந்துட்டாங்களாம். அதனால பெருமாள் கிட்ட போய் சொல்றாங்க, நரசிம்மரினுடைய கோபம் தணியணும், அவரு இயல்பு நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. மகாலட்சுமி ரொம்ப பொறுமையானவங்க, தாய் உள்ளம் அவங்களுக்கு. அவங்க கிட்ட நாம எதை கோரிக்கையாக வச்சாலும் நமக்கு எது நல்லது அப்படிங்கிறத நமக்காக பெருமாள் கிட்ட கேட்டு வரமாக வாங்கி தரக்கூடியவங்க. நரசிம்மரை சமாதானப்படுத்துறதுக்கு தாயார் தான் கரெக்டு, மகாலட்சுமி தான் கரெக்டு. அவங்கள அனுப்பி சமாதானப்படுத்த சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் மகாலட்சுமி தாயார் போறாங்க நரசிம்மர்கிட்ட. போயிட்டு அன்பா 4 வார்த்தை பேசுறாங்க. அந்த கோபம் எவ்வளவு ஆபத்தானது, உன்னையே நம்பி இருக்கக்கூடிய பக்தர்கள் உன்கிட்ட எப்படி வருவாங்க, எப்படி நெருங்குவாங்க, எப்படி வரம் கேட்பாங்க, நீ எப்படி அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது தன்னுடைய தவறை உணர்ந்து, நாம பக்தனுக்காக ஹிரண்யனை வதம் பண்ணியாச்சு, இன்னும் என்ன இருக்காங்க, ஒன்றும் இல்லையே, அதனால உன்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு, அதனால உன்னுடைய கோபம் தவறானது, கோபத்தை கட்டுப்படுத்திக்கொள் அப்படின்னு சொன்னாலும் நரசிம்மருக்கு அந்த கோபம் ஆறாமையே இருந்ததும். அப்போதான் மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணாங்களாம், லக்ஷ்மி தாயார் என்ன பண்ணாங்களாம், நரசிம்மரினுடைய பக்கத்திலேயே அமர்ந்து அவங்கள சாந்தப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த மாதிரியான ஒரு திருவுருவ படம் தான் இப்போ நாம் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நரசிம்மரினுடைய மடியில் லக்ஷ்மி தாயார் அமர்ந்திருப்பாங்க.